வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரான பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சீமான் நடிகை விஜயலட்சுமியை கேவலமாக விமர்சித்திருந்தார். நீங்கள் ஏன் விஜயலட்சுமியை கேள்வி கேட்கவில்லை என்று மீடியாக்களிடம் ஆத்திரப்பட்டார். ஒரு கட்சி தலைவரான எனக்கு இந்த அசிங்கம் தேவையா என்று கண் சிவக்க பேசினார். நான் என்ன இளம்பெண்ணை கதற கதற வன்புணர்வு செய்தேனா என்றெல்லாம் தான் ஒரு தலைவர் என்பதை மறந்து அநாகரிகமாக பேசினார். நீரே முக்கன் முதல்வனாயின் ஆகுக என்று சிவபெருமானையே கேள்வி கேட்ட தமிழ்மண் இது சீமானை எப்படி விட்டு வைக்கும்? அப்போது செய்வதெல்லாம் செய்துவிட்டு இப்போது இப்படி பேசும் சீமானை அவரோடு நெருங்கி பழகிய விஜயலட்சுமி எப்படி விட்டு வைப்பார்? எனக்கு முன்னால் ட்ரெஸ் எதுவும் போடாம உட்கார்ந்துக்கிட்டு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பம்முனவன் தானே நீ என்று நார் நாராக கிழித்து சீமானை தொங்க விட்டிருக்கிறார். நீ ஆம்பளையா இருந்தா துப்பு கெட்ட நாய் உங்கூட போயின்னு சீமானை விட கேவலமாக பேச தனக்கும் தெரியும் என்று பொங்கி இருக்கிறார் விஜயலட்சுமி. ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள்லாம் இப்படி பேசலாமா, இப்படி நடத்தலாமா? அதனாலதான் நீங்க என்ன மதிச்சீங்க? அதனால நீங்க என்ன மதிச்சீங்க? என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற கதற அப்படி வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகை இவ்வளோ காலம் இருந்து அது ஒரு தெருவாக ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்கள் எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஒரு தடவை கூட நீங்கள் கேள்வி கேட்கல. என்னதான் உங்கள் பிரச்சனைன்ட்டு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய மக்கள் முன்னாடி தினம் பேசிட்டு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் போய் நிற்கிறவனை நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல. நீ விரும்பி தானே நீங்கள் உறவு வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கலாம், பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு இதில் முகம் சுளிக்க வந்துடுது. அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ 15 வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க. கொதறி திங்கிரியில் எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் மயன் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு. இதையெல்லாம் அவன் பார்த்தானே, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? அதில் உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது. கேவலப்படுற அவமானப்படுற சீமான் அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள்னா என்னை சுற்றி நிற்கிறேன். இந்த என் மகன் நிற்கிறா, இவன் என்ன நினைப்பா என்னைய? அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே, கேவலமா இல்லையே? அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதே என்னைய சொல்லும்போது சிரிக்குத முகம், நாங்கள் என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுளிக்குது. என்னையா உனக்கு வந்துருச்சு? இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பற்றி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றான். ஒருத்தன் சொல்றா பார்ப்போம். ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு, என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி உற வச்சுக்கிட்டு போனவ அவ சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? எவன் சொல்றான்? காலங்காலம் அதை பேச்சுக்கிறவன் இந்த திமுக அல்லக்கை பயில இந்த வாடகை வாய் நாய் பேசிட்டுப்பான். வேற எவன் பேசுவான்? என்னதான் உன்னோட பிரச்சனைன்னு பிரஸ்காங்க கேள்வி கேட்கணுமா? சீமான், 2023 எதுக்கு நீ 50,000 ரூபாய் போட்ட? உன்னோட மதுரை செலவும் இருக்கான் இல்லையா, 1 கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கிட்ட எல்லாம் சொல்லி என் மானத்தை வாங்கினா இல்லையா, அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வழக்கு கொடுத்துருக்கேன். நீ ஆம்பளையா இருந்தா எதுக்கு மதுரை செல்வம் காப்பாற்றி விட்டுட்டு இருக்கடா? எதுக்கு மதுரை செல்வம் காப்பாற்றி விட்டுட்டு இருக்க? நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு. அப்போ எதுக்கடா என்கிட்ட வீடியோஸ் வாங்கினீங்க? எதுக்கு வீடியோஸ் வாங்கினீங்க? நீ வாங்கி வைப்ப, அப்போ நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன், அப்புறம் உங்க ஆட்களை டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மெட்டுவாங்க. இதுக்குள்ளே நான் சாகணுமா? நீ ஆம்பளையா இருந்தா இந்த மாதிரி அநாகரிகமா பேசாத சீமான், அநாகரிகமாக பேசாத. 2008 வெறும் 6 மாசம் தான் பழகினா. அப்ப எதுக்கு 2011 நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? 2011 நீங்களாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் போட்ட துணியோட கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆஃபீஸ்ல. இந்த அசிங்கமா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதண்ணே. நீ பேசுறனா உன்னை விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும். சும்மா டிராமா போடாத. நேற்று வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க தானே சொன்னேன். நேற்று தானே சொல்ற, ஆமா நான் 50,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு மதுரை செல்வம் எங்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான்? எதுக்கு நீ எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கள் அமிச்ச? எதுக்கு எங்ககிட்ட எல்லாம் இந்த டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்கடா நீ முதல்ல 50,000 ரூபாய் போட்டுட்டு எதை மதுரை செல்வம் உன் புருஷன் என்கிட்ட பேசிட்டு இருந்தான்? இதெல்லாம் அங்க பதில் சொல்லு. முதல்ல நீ ஒண்ணுமே போடாம உட்காந்து பொண்டாட்டின்னு பம்பனிய, அதுக்கு என்ன பதில் சொல்றா? அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காத. கேவல பிடிச்ச பொம்பளையா ஒன்னே மாதிரி ஒரு துப்புக்கட்ட நாய் கூட வாழ்ந்த பாரு. நான் தாண்டா, எனக்கு தாண்டா கேவலம். ஒன்னே பெருசா வேணும், பெரிய ஆள் மாதிரி பேசாத. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.